الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رسول النور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي رواية من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாய் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயரை கூறிய முத்துபா என்னும் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அழைப்புவடுகளை அனுபவம் தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபிகள் சபவு சாபிகள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒரு ஊரிலே முஸ்லிம்கள் வாழ்வதற்கு அடையாளமான அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருப்பது. எனவே அந்த மஸ்ஜிதிலே ஒன்று கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயதினர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமான மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் ரமலானுடைய மாதங்களும் ரமலானான இதர மாதங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நாளைய வறுமை நாளை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொள்வோமாக என்று எனக்கும் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொள்வோம். எப்போதும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வசியத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அருள் மழையை பொழிந்து அல்லாஹ்வுடைய எண்ணிலடங்காத நியமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு பொழிந்திருக்கிறார். அதுதான் நானும் நீங்களும் இந்த வருடம் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறோம். சென்ற வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் ரமலானை அடைய வேண்டும் என்று நியத்து வைத்தார்கள், அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணினார்கள். ஆனால் ரமலானுடைய தலைப்பைக்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னும் எத்தனையோ பேர் ரமலானுடைய காலத்திலே நோக்கு நோக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், நல்ல அமல்களே ஈடுபட வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களால்
நோம்பை நோட்டுக் கொள்ள முடியாமல், இந்த காலத்தை ஹயாத்தாக்க முடியாமல் கட்டைகளோடு பாய்களோடு அவருடைய காலம் கழிவதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர் வீட்டிலே எப்படி கட்டிருக்கிறார்களோ அது தீவிர சிகிச்சை பிரிவுகளில் நிறைய நோயாளிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய அருளை வழங்கிய நிமித்தமாக அல்லாஹ் மீண்டும் ஒரு ரமலானை அடைந்து அந்த ரமலானை அடையக்கூடிய முதலாவது ஜும்மாவிலே நாம் நீங்களும் சமூகம் கொடுத்திருக்கிறோம். இறைவனான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்கு சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் என்பது அது நன்மைகள் நிறைந்த மாதம். ரமலானுடைய மாதம் என்பது அது தீமைகளை விட்டு எங்களை தூரமாக்கின்ற மாதம். அது தௌபாவுடைய மாதம். என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் நுழைக்கின்ற மாதம். எங்களை விட்டு பிரிந்தபோது அவைய தாய் தாப்பனை எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மாதம். அது மாத்திரமல்ல, என்னையும் உங்களையும் வழிகாட்டக்கூடிய குர்ஆன் இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே இத்தகைய இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சிரமப்பட்டிருக்கிறார். ஏனைய 11 மாதங்களும் எடுக்காத சிரமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அவருடைய மனைவிமார்கள், அதே போன்று நபித்தோழர்கள், சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே அதிக சிரமம் எடுத்திருக்கிறார்கள். அதிகமாக இரவு பகலாக அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார். ரமலானுடைய காலங்களிலே முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய இரவுகள் கூட பகலை கூட இருக்கும். இரவுகளுக்கு அவர்களுக்கு விளங்காத இரவுகளில் கூட வணக்கங்கள் அதிகமாக ஈடுபட்டு வருவார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரிகளே, ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய விசேடமான சில அமல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த அமல்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்த எல்லாவற்றையும் விரிவாக முயன்ற இந்த விண்வெளிகளை விரிவான ஒரு இடத்தை தராது என்பதனால் சுருக்கமான சில விடயங்களை சொல்லிவிட்டு இறுதியிலே ஒரு விடயத்தை விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, இரக்கமாக கேட்டுக் கொள்கின்றேன், இந்த ரமலான் மாதத்தை யாரும் வீணாக்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் செய்யக்கூடிய சுன்னத்தான அமலுக்கு அல்லாஹ் பருவதையை கூடிய தருகிறான். ஒரு பருவதைய அமலுக்கு அல்லாஹ் 70 பருவனுடைய கூடிய தருகிறான். இந்த மாதம் சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மாதம், நரகமெல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கின்ற மாதம், ஷைத்தான் எல்லாம் மனிதனுக்கு அட்டுழிய முடியாமல், மனிதனை வழியெடுக்க முடியாமல் ஷைத்தானை எல்லாம் அல்லாஹ் விலங்கிட்டு வைத்திருக்கின்ற மாதம். அதனால் தான் இதர வக்துகளுக்கு ஜும்மாவுடைய தொழுகையை போல ஏனைய வக்துகளுக்கும் மக்கள் ஜும்மாவை போல நிரம்பி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். ஏன் ஷைத்தானுடைய ஊசலாட்டவில்லை? அதனால் இந்த மாதிரி அல்லாஹ் இப்படியான ஒரு பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக்குன், இது பரக்கத்தான மாதம், ஷஹ்ருன் அலீமுன், இது பெருமதியான மாதம், மகத்தான மாதம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை இஸ்லாமிற்கு சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். ஏனைய மாதங்களே காணாத, ஏனைய மாதங்களே பெற முடியாத பரக்கத்தையும் மறுபடியும் அல்லாஹ் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான். உண்மையான பரக்கத்து மரணம் நிச்சயமாக இந்த மாதத்திலே எங்களுக்கு நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினால் கிடைக்கத்தான் போகிறது. எதிர்ப்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய முக்கியமான அமல்களே ஒரு அமல் தான், அதாவது நோன்பு நோக்குகின்ற அமல். சக்தி உள்ளவர்கள், உடம்பிலே தைரியம் உள்ளவர்கள், தேக ஆரோக்கியமாக உள்ளவர்கள் யாரும் நோன்பை விட்டு விடாதீர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு நோப்பது கட்டாயம் கடமையாக இருக்கிறது. இந்த நோன்பை விட்டால் குற்றம், அதற்கு மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்பார்கள். எனவே ரமலானுடைய காலங்களில் யாரும் பகல் காலங்களிலே நோன்பை விட்டுவிடக் கூடாது. இந்த ரமலான் மாதத்திற்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அமல்கள் ஒன்று ரமலான் மாதம் நோன்பு நோப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்குகிறானோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். அன்பானவர்களே, கண்ணை திறந்தால் பாவம், காலை கொடுத்தால் பாவம், நடந்தால் பாவம், அதே எங்கேயாவது வருடத்திலே வருடத்திலே உட்கார்ந்தால் பாவம். அப்படியான ஒரு சூழ்நிலையை வாழ்கிறோம். எனவே முன்னால் செய்த பாவங்களை அழிப்பதற்கு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த விடயம்தான் ரமலானுடைய நோன்பு முன் சென்ற பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அந்த ரமலானுடைய நோன்பை நோக்குகின்ற போது யாரும் பட்டினியான நோன்பை நோட்டுக் கொள்ளாதீர்கள்.
பட்டினியான நோம்பு நோட்டால் நோம்பு கூடாதல்ல கூடும். ஒரு மனிதன் தராவின் தொழிலுக்கு பின்னால் நீயத்தை வைத்த நிலைமையிலே அவன் சுபகை அடைகிறான் என்றால் கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுக்கு நோம்புடைய கூலி கிடைத்தாலும் அதனுடைய முழுமையான பறக்கத் முழுமையான அருள் கிடைக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோம்பு நோற்பது சகல் செய்து நோம்பு நோக்க வேண்டும். ஒரு ஈத்தம்பழமோ அல்லது 3 ஈத்தம்பழங்களோ அல்லது 1 மில்லி தண்ணீரோ அல்லது 3 மில்லி தண்ணீரோ குடித்து விட்டுத்தான் நோம்பு பிடிக்க வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த அறிவுரையாக இருக்கிறது. வேத காலத்தில் எங்களுக்கு நம்ம வித்தியாசம் இதுவென்றால், அதாவது சகல் செய்து நோம்பு நோற்பதுதான் எங்களுடைய வளமையாக எங்களுடைய சுண்ணாவாக வழிகாட்டலாக இருக்கிறது. எனவே அந்த வழிகாட்டை நானும் நீங்களும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். உணவு சாப்பிட முடியாத எழுந்து ஒரு டீ கப்பாவது அல்லது ஒரு பால் கோப்பையாவது அல்லது ஈத்தப்பழமாவது அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதோ பிஸ்கெட்டோ கேட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு நீயத்தை நீங்கள் அல்லாஹ் நிச்சயமாக அந்த உணவினை வளர்த்து இருக்கிறார். நாங்கள் நினைத்தோம் ரமலான் வருகிறது, சென்றவர்கள் இப்படி கடுமையான சூட்டோடு தான் ரமலானை அடைந்தோம். ஆனால் நாங்கள் யாரும் நோம்பை விட்டுவிடவில்லை. சூடு வளமையான சூடுதான், வளமையான வெயில்தான், வளமையான உஷ்ணம் தான். ஆனால் எங்களுடைய நோம்பிலே எந்த மாற்றத்தையும் இந்த கஷ்டத்தையும் நாங்கள் பெருதல உணரவில்லை. அல்லாஹ் அப்படியான ஒரு அருளை எங்களுக்கு ரமலான் இருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சஹர் செய்து நோம்பு நோக்கின்ற வளமை ஏற்படுத்திக் கொள்ள முதலாவது இபாதா நோம்பு நோப்பது, இரண்டாவது சஹர் செய்வது, மூன்றாவது வணக்கம் ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய விசேஷமான வணக்கம். எப்படி பகல் காலங்களில் நோம்பு நோக்குகின்றோமோ இரவு காலங்களை ஹயாத்தாக்குவது, இரவிலே விழித்திருந்து அமல் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறிப்பாக இரவில் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம் இருக்கின்றன. அதாவது இரவு தொழுகை, அதே போன்று இன்னும் கயாமுலை இந்த இரவு நேர தொழுகைகள், தராவிஹ் போன்ற ஓய்வெடுத்து தரக்கூடிய தொழுகைகள், இந்த தொழுகைகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் குர்ஆன் திலாவத், ஸலவாத், இஸ்திக்ஃபார் போன்ற விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்திலே இரவிலே நின்று வணங்குகின்றானோ, இரவை ஹயாத்தாக்குகின்றானோ, இரவை பகலை கொண்டு பயன்படுத்துகின்றானோ, அந்த மனிதனுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு காலங்களை கூட தூக்கங்களிலும் வீணான விளையாட்டுகளிலும் கழிக்கின்றார்கள். சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம், 12 அல்லது 1 மணி ஆனால் தூங்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களை என்ன செய்வார்கள், அப்படியே வெடிய எழுந்துவிட்டு 3:30-4 மணிக்கு சகர் செய்துவிட்டு அப்படியே தூங்கி விடுவார்கள். சஹஜத்தும் இல்லை, சுபகம் இல்லை. அன்பானவர்கள் இப்படி 10-11 மணி நுகருக்கு தான் விழிக்கின்ற வளமை சில பகுதிகள் இருக்கிறது. அன்பானவர்கள் அந்த ஊர்களை அந்த கிராமங்களை சொல்ல நான் விருப்பப்படவில்லை. இப்படியான நிலைமையில் எங்கள் நோக்கு கழிந்து விட்டால் உண்மை நாம் நீங்கள் ரமலானை அடைந்திருக்கிறோம். ரமலானின் முழுமையான நன்மையை நாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே ரமலானுடைய காலங்களில் இரவு நேரங்களை ஹயாத்தாக்கிக் கொள்ளுங்கள், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய இன்னும் விசேஷமான ஒரு அமல் தான் உம்ராவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு சக்தி இருக்கிறதோ ரமலானுடைய காலத்திலே அவர்கள் உம்ரா செய்து கொள்ளுங்கள், அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும் என்றார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கூலி, ஹஜ்ஜுக்கு பெரிய தொகை பணம் செலவழிக்க வேண்டும் என்று நாம் நீங்கள் நினைக்கிறோம். ஆனால் ரமலானுடைய காலத்தில் எங்களுக்கு முடியுமாக இருந்தால் முன் ஏற்பாடுகள் அப்படி ரமலானுடைய காலத்தில் அந்த ஹஜ்ஜுடைய அந்த வழக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போனவர்கள் உம்ராவுடைய அந்த சுன்னாவை நிறைவேற்றுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சவாபை எங்களுக்கு வழங்குகின்றார். எனவே அந்த இபாதத்தை முடியுமானவர்கள் சக்தி உள்ளவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதை விட சிறந்த ஒரு அமல் இங்கே நாங்கள் காணுவோமாக அந்த கிராமத்திலே அல்லது எமது ஊரிலே அல்லது எமது குடும்பங்களிலே அதை நாங்கள் செய்வதற்கு முற்படுவோம். அன்பானவர்களே, எனவே அந்த வழியில் கவனம் எடுத்துக் கொள்வது. அடுத்ததாக ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய இன்னும் ஒரு விசேஷமான அமல் தான் துஆ இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, துஆ இஸ்திக்ஃபார் ரமலானுடைய காலத்திலே விசேஷமான ஒரு அமல். அதில் குறிப்பாக கடைசி பகுதியிலே அதிகமாக லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக அதாவது துஆ இஸ்திக்ஃபார் அதிகமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. துஆ இஸ்திக்ஃபார் அதிகமாக ஈடுபட வேண்டும். எங்களை விட்டு பிரிந்த கபராளிகள், எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு நல்லதை சொல்லித் தந்த எங்களை விட்டு பிரிந்த சீரர்கள், நீங்கள் கபரிலே வாழ்ந்து எங்களுக்கு ஒரு முகவரியை கொடுத்திருக்கின்ற அவர்களுக்காக துஆ செய்வதற்கு ரமலானை நாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுயநலவாதியாக எங்களுக்கும்
என்னுடைய பெற்றோருக்கும் இந்த ரமலானை மாத்திரம் பயன்படுத்திக்காதீர்கள். இந்த சமூகத்துக்காக அவங்களுடைய உயிரையே அர்ப்பணித்து சென்ற முன்னோர்களை ரமலானுடைய காலத்திலே கொஞ்சம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் முக்கியமாக அரசியல்வாதிகள், மூத்த உலமாக்கள், இன்னும் எத்தனையோ கல்விமான்கள் பாடசாலை உருவதற்கு, சில மதரசாக்கள் உருவாவதற்கு, சில ஊரிலே முஸ்லீம் கிராமம் உருவாவதற்கு, சில முஸ்லீம் ஊர்களிலே பள்ளிகள் உருவாவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த அந்த மூதாதையர்கள், முன்னோர்கள், அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆளுங்களாக இருக்கலாம், அல்லது படித்த மட்டத்திலே உள்ளவராக இருக்கலாம், அல்லது தனவந்தராக இருக்கலாம், அல்லது கண்ணியமானவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு உயர் மட்டத்திற்கு சில வேலைகளை சாதிக்கக்கூடியவராக இருக்கலாம். கண்ணியமான அத்தகையவர்களை ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நினைவுவது கொண்டு வாக்களை கட்டாயமாக அவர்களை செய்து கொள்ளுங்கள். அடுத்த கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அமல்தான் குர்ஆன் திலாவத். இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அதுதான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது குர்ஆனை சிறப்பித்து குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். எனவே என்னையும் உங்களையும் வழிகாட்ட இருக்கிற ஒரு இமாமாக இருக்கின்ற நாங்கள் வழிகாவலிவிடக் கூடாது என்று எங்களோடு எப்போதும் கைகோர்த்து இருக்கின்ற, எங்களுக்கு எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த குர்ஆன் எத்தகைய குர்ஆன் என்பதையும் அல்லாஹ் தொடர்ந்து வழங்கப்படுத்துகின்றான். நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆன். எனவே இந்த குர்ஆனை அதிகமாக ரமலானுடைய காலத்திலே நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை ஏராளம் இருக்கின்றன. முதலாவது குர்ஆனை ஓதுவது அதற்கு செய்யக்கூடிய கடமை. இரண்டாவது முடியுமான சூறாக்களை உள்ளத்திலே எடுத்து நெருள் செய்வது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய இரண்டாவது கடமை. மூன்றாவது கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ எங்களுடைய அந்த மஜ்லிஸிலே கொஞ்சம் அமைதியாக இருந்த குர்ஆனுக்காக எங்களுடைய காதை கொடுத்து அமைதி காத்து குர்ஆனை கேட்க வேண்டும். அது மூணாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை. நான்காவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை ஏற்ற அளவு விளங்குவதற்காக வைத்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐந்தாவது ஆறாவது கண்ணியமானவர்களை ஓதுகின்ற குர்ஆன், பிக்குள் செய்கின்ற குர்ஆன், உள்ளத்தை சுமக்கின்ற அந்த குர்ஆன், கருத்தை விளங்குகின்ற குர்ஆன், எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த குர்ஆனை செவிமடுக்கிறோம், அந்த குர்ஆனை வாழ்க்கையை கொண்டு வருகிறோம். கண்ணியமானவர்கள், இந்த குர்ஆனை நானும் நீங்களும் கற்றுவிட்டால் போதாது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குரிய கடமையாக இருந்து பொறுப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைவக்கும் தஅல்லம குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனை தான் கற்று மட்டும் போதாது, அடுத்து ஸல்லல்லாஹு தொடர்ந்து சொன்னார்கள், அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர் என்றார். கண்ணியமானவர்களே, என்னையும் உங்களையும் வழி நடத்தக்கூடிய இமாம் இந்த முழு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அது இமாமாக இருக்க வேண்டும். அவர்களையும் வழி நடத்த வேண்டும், அவர்களையும் சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் இந்த குர்ஆனை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வளமையை ரமலானுடைய காலத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் என்று அல்லாஹ் எங்கேயும் பேசவில்லை. முதலில் நாம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம், நேர்வழி காட்ட வந்த குர்ஆன் என்று அல்லாஹ் பல இடங்களில் பேசுகின்றான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன், உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன், நன்மை தீமையை பிரித்தறிவிக்கின்ற குர்ஆன் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி விரிவாக தெளிவாக பேசியிருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் ரமலானுடைய காலங்களை முழுமையாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் இருக்கிறது. அதுதான் சதகாவுடைய அமல். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல எந்த மாதத்திலும் எடுக்காத அதிக சிரமத்தை ரமலானுடைய காலத்தில் எடுத்திருக்கிறார்கள். அது குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், சதகாவுடைய விடயமாக இருக்கலாம், இரவு வணக்கமாக இருக்கலாம், அல்லது குடும்பங்களோடு நெருக்கமாக நடக்கின்ற வணக்கமாக இருக்கலாம். எல்லா விவகாரங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அதிக சிரமம் எடுத்திருக்கிறார்கள். எனவே
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறுதியான சதகாவுடைய விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 காலங்களில் விட அதிகமான ரமதானுடைய காலங்களில் தர்மம் கொடுப்பார்கள். இப்போது தர்மத்தை கொடுத்து விட்டார்களா, அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த மணித்தியானம் நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தினால் ஏதோ ஒரு வகையிலே தர்மம் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பெருமதியாக கணித்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி இஹ்திகாஃபுடைய அமல்கள் இருப்பார்கள். கடைசி 10 நாள் இஹ்திகாஃபுடைய அமல்கள் இருப்பார்கள். எந்த அளவென்றால் தன்னுடைய மனைவிமாருக்கு கூட அந்த இல்லற சேவைகளில் ஈடுபடாமல் தன்னுடைய மனைவிமார்கள் கூட சொல்லுவார்கள், கண்ணியமானவர்களே உங்களுடைய ஆடைகளை இறுக கட்டிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை இறுக கட்டிக் கொண்டு அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள். ஏனென்றால் அதற்கு கொடுக்கின்ற சில செகண்ட்கள் கூட வீணாகிவிடக் கூடாது என்று அந்த இரவை மிக மிக முக்கியமான வணக்கங்களை கழிக்கக்கூடிய நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய காலம் இருக்கிறது. எனவே சதகாவுடைய அமல் மிக முக்கியமான அமல். நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் வைத்திருப்பது ஜகாத், சதகா. இந்த இரண்டு மூலமாகத்தான் எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுமே தவிர இது தவிர வேறு எந்த வழியிலும் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வழி உலகத்திலே கிடையாது. அது வேறு வேறு வழியாக இருக்கலாம், அல்லது காப்பு சொல்லக்கூடிய வேறு வேறு என்ன வழியாக இருந்தாலும் அது ஆகமா ஆகாதா என்று நான் பேச வரவில்லை. இஸ்லாம் சொல்கிறது ஜகாத், இரண்டாவது சதகா. கண்ணியமானவர்கள் யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறதோ, இஸ்லாமை தாண்டி இருக்கிறதோ, அவர்கள் ஜகாத்தை கொடுத்துதான் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்த. அவர் சதகா கொடுப்பது கண்ணியமானவர்களை அவருடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதல்ல. அவரோ கோடீஸ்வரராக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர்கள் ஜக்காத்து கடமையான பொருளாதாரத்தை கணக்கு பார்த்தால் ஜக்காத்து கடமை என்றால் அவர் 1000 ரூபாய் நோட்டு அல்லது செமெண்ட் அல்லது சீனி அரிசி என்று சாதாரண 5000 10,000 பெக் பண்ணி ஏழைகளுக்கு எங்கேயாவது அனுப்புவது அது சதகாவுடைய கடமை. அந்த ஜக்காத்துடைய கடமை அவரை விட்டு நீங்கிவிடாமல். எனவே அவர் அந்த கணக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை வெளியாக்காத வரையிலே அவருடைய பொருளாதாரத்திலே 8 கூட்டத்துக்கு போக வேண்டிய பங்கு இருந்தால் அவருடைய பொருளாதாரம் நிச்சயமாக அந்த பொருளாதாரத்திலே வழக்கு இல்லாமல் அந்த பொருளாதாரம் காலப்போக்கிலே பரம்பரைக்கு கிடைக்காமல் போயிருக்கிறார்கள். எனவே ஜக்காத்திலே சாதாரணமான ஒரு கடமையாக யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஏழைகளுடைய பசியை ஏழைகளையும் எங்களை போல் உருவாக்கக்கூடிய ஜக்காத். அன்பானவர்களை இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜக்காத்தினூடாக ஜக்காத் கொடுத்தவர்களை விட ஜக்காத்தை பெற்று கோடீஸ்வரர்களாக ஆகியவர்கள் கண்ணியமானவர்கள் ஏராளம் ஏராளம். ஏன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது குரலை வாழ வைக்கக்கூடிய அமல். ஜக்காத் வளரும், வட்டி அது வளராது, பொருளாதாரத்தை அளிக்கும், பதுக்கல் பொருளாதாரத்தை அளிக்கும். அன்பானவர்கள் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறார்கள் அந்த பொருளாதாரம் நிச்சயமாக அவருடைய பரம்பரைக்கு போகும். அந்த பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும். என்னுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பம் துவா செய்வோம். பாப்பா உமா பொருளாதாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள், தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் அதற்காக துவா செய்வார்கள். ஜக்காத்து கொடுக்கின்ற போது அந்த பொருளாதாரத்துக்கு யாரெல்லாம் ஜக்காத்தை பெற்றார்களோ அவருடைய துவா அங்கே இருக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்பது வேறு, சதகா என்பது வேறு. ஜக்காத் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டியது நிசாபை தாண்டி இருந்தால் சதகா என்பது சுன்னத்தான ஒரு அமல். அதே போன்று ஜக்காத்தை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட சில பொருட்களில் தான் ஜக்காத்து கொடுக்க முடியும். சதகாவை பொறுத்தவரையிலே எந்த பொருளை கொடுக்கலாம். அன்பானவர்களை ஜக்காத்தை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். நான் நினைத்தாக்களுக்கெல்லாம் கொடுக்க இயலாது. கனிமன சதகாவை பொறுத்த வகையிலே எங்களுக்கு அதாவது விரும்பியவர்களுக்கு இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஜக்காத் சதகாவுடைய அனுமதிப்பை பெறுவதற்கு தகுதியான எல்லோருக்கும் அந்த சதகாவை கொடுக்கலாம். அதே போன்று அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத்தை பொறுத்தவர்களே அதற்கு ஒரு கணக்கு இருக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் தான் அந்த ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். சதகாவை பொறுத்த வகையிலே அது நாங்களாக கணக்கிட்டு கொடுக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பழசையோ புதுசையோ முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ தனவந்தர்களோ ஏழைகளோ எல்லோருக்கும் கொடுக்கலாம். சதகாவுடைய
அந்த அவருக்குதே பெரிய கோடீஸ்வரர் 10 வாகனம் வச்சிருக்கிறார், அவருக்கு கொடுக்க கூடாது இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவில்லை. நீங்கள் சதக்காவை கொடுங்கள், உங்களுக்குள்ளே அன்பு வளரும், உங்களுக்குள்ளே பரஸ்பரம் வளரும், உங்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் என்று இஸ்லாம் எனக்கு வழிகாட்டுகிறது. எனவே கண்ணியமான இது 2 வித்தியாசமான அமல். எனவே சதக்காவுடைய அமல் எங்களுடைய அதிகமானவர்கள் ஜக்காத்துடைய அந்த அளவை தாண்டக்கூடிய அளவில் இல்லாவிட்டாலும் சதக்காவுடைய அமலை எங்களுக்கு நிச்சயமாக செய்யும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சதக்கா கொடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த அமலுடைய பெருமதியை சக்கராத்திலே காட்டுவார். சில அமலுடைய பெருமதி எல்லா சந்தர்ப்பத்திலும் காட்டப்படாது. ஆனா சதக்கா இதனுடைய அமல், இந்த அமலுடைய பெருமதியை சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் வழங்கும். மௌத்துக்கு பின்னால் உயிர் பிரிஞ்சு விட்டதா அந்த நிமிடம் வழங்கும். சொர்க்கத்துக்கு போனாலும் கவலை, நரகத்துல படுகொலில விழுந்தாலும் சதக்கா கொடுக்காதவங்களுக்கு கவலை வரும். அல்லாஹ் பாதுகாக்க. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ்விடத்தில் அழகாக கேட்பான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ وَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. சக்கராத்துடைய சந்தர்ப்பம், உயிர் போகுது, இந்த உலகத்தில் இனி எனக்கு வாழ இயலா என்ற ஒரு நிலை அந்த அடியான் விளங்கிவிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த அடியான் ஆயுள் பிச்சை கேட்பான். கண்ணியமானவர்களே, இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பொருளாதாரம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. இது 10 வருடம் வாழ்ந்தால் அவருடைய பொருளாதாரத்தை வைத்து சாப்பிடாமல், உழைக்காமல், கஷ்டப்படாமல் சாப்பிடலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, ஆயுள் பிச்சை கேட்பாங்க. எதற்காக? அந்த உலகத்திலே வாழ்வதற்காக அல்ல, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை பிறரனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தை பிறர் பயன்படுத்த வேண்டும். அதனால் இருப்பதை கொடுத்து விட்டு வருகிறேன், இறைவா என்னை கொஞ்ச நேரம் அனுப்புவாயாக, நான் நல்லவுடைய பட்டியலை சேர்ந்து விட்டு வருகிறேன் என்று இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்பப்படும். இருக்கின்ற போது நான் கொடுக்கிறேன், கொடுக்காமல் தடுத்து வைத்தால் அல்லாஹ்வும் தங்களுக்கு தராமல் தடுத்து வைத்து விடுவான். கனிமார்களே, கொடுக்காமல் முடிச்சு போட்டு வைத்தால் அல்லாஹ்வும் எங்களுக்கு முடிச்சு போட்டு விடுவான். கனிமாவை கொடுக்காமல் காட்டு போக்கு நாங்கள் காட்டினால் நிச்சயமாக அல்லாஹ்வும் எங்களை கொடுக்காமல் எங்களுக்கு தராமல் விட்டுவிடுவான். எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய காலம் அதிகமாக தானத்தை கொடுங்கள். ஏராளமான சம்பவங்கள் இருக்கலாம். இரவு ஒரு நோயாளியை சந்திக்கின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு மூச்செடுக்க கஷ்டம். அந்த நோயாளி ஹாஸ்பிட்டலிருந்து டிக்கெட் கட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறார். சுகமுசாரிக்க போனால் கண்ணியமானவர்களே, அவருடைய மெஷினிலே உள்ள சின்னதொரு பட்டையில சின்னதொரு பெண், அந்த பெண் போடுவது கண்ணியமானவர்களே 1,10,000 ரூபாய். கொடுப்பதற்கு பணம் இல்லை, சாதாரண ஒரு ஏழை. அவர் மாடு பார்க்கக்கூடிய ஒருவர் ஒரு மாட்டை விட்டுத்தான் அந்த பெண்ணை கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் வாழ்க்கையில 1 லட்சம் சதக்கா கொடுத்த வரலாறு இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் போடுகின்ற அந்த கணக்கை கொஞ்சம் குறித்து வையுங்கள். லைட்டில் அந்த கரண்ட் பில்லை கட்டுகின்ற கணக்கை கொஞ்சம் குறித்து வையுங்கள். வாகனங்களுக்கு கொடுக்கின்ற கணக்குகளை கொஞ்சம் குறித்து வையுங்கள். மருந்துக்கு கொடுக்கின்ற கணக்குகளை கொஞ்சம் குறித்து வையுங்கள். அதெல்லாம் எங்களுக்காக நாங்கள் சொல்லிருக்கிறோம். பிறருக்கான பிறருடைய துவா எங்களுக்கு வர வேண்டும். எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளைய வருகிற இந்த சதக்கா அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் பேசுவதற்கு முன்னால் எங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பேச வேண்டும். அதற்காக என்னுடைய பொருளாதாரத்தில் எந்த ஏற்பாடை நானும் நீங்கள் பண்ணியிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இது மாத்திரமல்ல, ஏராளமான சம்பவங்கள். ரமலானுக்கு முன்னதாக ரமலானுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரருக்கு என்ன செய்தார் தெரியுமா? பாடசாலைக்கு பிள்ளையை கூட்டிக் சென்று வருகின்ற வழியிலே, பிள்ளையை விட்டுவிட்டு வருகின்ற வழியிலே என்ன செய்தார் தெரியுமா? வருகின்ற போது பணிக்கு அப்படியே அந்த புள்ளி அவருடைய கை முன்போதை போய் அப்படியே பிறந்து விட்டார். எதிர்பாராத விதமாக அவர் அங்கே கீழே விழுந்ததும் அவருக்கு மேலால் பாரமான அந்த பல்சன் கை விழுகிறது. அவருடைய காலுக்கு மேலால் கால் கனியமான அப்படியே கூட்டு விடுபடுகிறது. மீண்டும் வைத்தியத்தால் வைத்தியம் நடந்தது. அந்த பிளைட் ஒரு துண்டை வைப்பதற்கு 6 லட்சம் எடுத்தார். 3 மாதம் அசையக்கூடாது. முந்த நாள் அந்த சகோதரரை போய் விசாரித்து போய் கேட்டு அவர் சொன்னார், 10 வீதம் தான் அவரோட காலுக்கு பாரத்தை கொடுக்கணும்,
ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆகிய அந்த பகுதியில சந்திக்க போற சந்தர்ப்பத்தில் சொன்னார், இந்த காலை தூக்கவே இல்லை அதற்கு சொன்னார். ஆனா நேற்று முந்த நாள் போகிற போது சொன்னார், இப்ப கொஞ்சம் தூக்கேடும், ஆனா தூக்கி காலை விட்டு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்று பயமா இருக்குது. அல்லாஹ் அந்த காலில் இருக்கிறது. அதாவது வைத்தியர்களால் ஏதோ ஒரு வகையிலே ஆரோக்கியம் செய்த காலிலே இன்று அல்லாஹ்வுடைய படிப்பில் அல்லாஹ் சொல்லுகிற அந்த விஷயங்களை உணர்ந்தார்கள். எதை சொல்லுகிறார்? சின்ன ஒரு நோய் வந்துட்டால் லட்சக்கணக்கில் போயிடும். சீனி நோயால் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னதாக அவரை விசாரிக்க போனா அவருடைய 4 விரல்கள் வெட்டப்பட்டு, கண்ணியமானவர்களே அவர்கள் உலகத்தில் வாழணுமா இருந்தா கிருமி பிரச்சனை இருக்குது, காய பிரச்சனை இருக்குது, அவருடைய 4 விரல்களை வெட்டணும். 4 விரல்களை ஆபரேஷன் பண்ணதுக்கு 5 லட்சத்துக்கு மேல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே 5 லட்சம் கொடுத்து 4 விரலை அகற்றி இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய அந்த சகோதரனுடைய காயங்கள் பாரத்தில் எதை சொல்ல வருகிறார்? கண்ணியமா அல்லாஹ் தந்த உறுப்பை அகற்றுவதற்கும் பணம். பாதுகாக்க வேண்டும். எதை சொல்ல வருகிறார்? அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தின் மற்றொரு வாழ்வை அல்லாஹ்வுடைய காலம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை யாரும் வீணாக்குகிறார்கள். எங்களுடைய வீட்டுகளில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காக இருப்பார்கள், எங்களுடைய வாகனங்களை டிரைவர் பண்ணக்கூடிய டிரைவர்மார் இருப்பார்கள், தோட்டங்களை பராமரிக்கக்கூடிய இருப்பார்கள், எங்களுடைய மசிதிகளை கடமை செய்யக்கூடிய மசிதிய ஊழியர்கள் உலமாக்கலா எங்களுடைய ஆப்லா இருக்கலாம் மசிதி ஊழியர் இருப்பார்கள். ரமதானுடைய காலம் அவருடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய சேவைகள் இருக்கும், அதை உங்களுக்கு சொல்ல மாட்டார், உங்களுக்கு சொல்ல மாட்டார், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். நானும் நீங்களும் தான் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன தேவைப்பாடு இருக்கிறது, என்ன விடயம் இருக்கிறது என்று நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். பழைய அதற்குமான மகன்களை பொறுத்தவரை அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இல்லை, சொந்த ஊர் இல்லாமல் இல்லை, சொந்த அதாவது பிள்ளைகள் வாக்குவமா இல்லாமல் இல்லை, எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு மஸ்ஜிதில் 5, 10, 20 வருஷம் கடமை செய்கிறார்கள் என்றால் காரணம் தெரியுமா? இங்கு உள்ள மக்கள் நல்லாமல் இருக்க வேண்டும், இங்குள்ள மக்களுக்கு மார்க்க போய் சேர வேண்டும், இங்குள்ள மஸ்ஜித் அழுக்காக இருக்கக்கூடாது, இந்த மஸ்ஜிதை சுத்தப்படுத்த வேண்டியதற்காகத்தான் அவர்கள் இந்த மஸ்ஜிதை கடமை செய்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள் போய் இருக்கிறார்கள். நாளான ஒவ்வொரு அதற்கு பதில் ரூமிலே இருந்து கவலைப்படுவார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் ஓதை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய குழந்தையை ஓதை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. பெருநாள் வந்தால் எல்லோரும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பெருநாளை கொண்டாடுவார்கள். பெருநாளைக்கு முன்னதாக பிள்ளைகளை மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு ஆடை வாங்குவதற்கு செல்வார்கள். ஆனால் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று ஒவ்வொரு பள்ளி ஊழியர்களும் கவலைப்பட்டுக் கொண்டுதான் காலத்தை கழிக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பெற்றோரை பார்க்கின்ற விளையத்திலே அதற்கு மாற பொத்துபா வருவார்கள். அவருடைய பொத்துபாவை கேட்டுவிட்டு எத்தனையோ பேர் பெற்றோர்களை நல்ல முறைகளை பார்ப்பார்கள். சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளுடைய மடியிலே அவருடைய ஊகின்ற அளவுக்கு அதற்குரிய பயானவர்களுக்கு தாக்கத்தை செலுத்தியிருக்கும். ஆனால் பள்ளி அதரத்தை பொறுத்தவாறு ஒரு நாளும் கவலைப்படுவார். என்னுடைய வாப்பா அம்மாக்கு பக்கத்தில் இருந்து அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு நோயில்லா ஒரு நாள் எனக்கு விழித்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே, அவங்களை ஒன்று பேருக்கு போவது என்றால் எங்கள் கையால சுமந்து அவர்களை கூட்டி போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே, அவருடைய அசுத்தங்களை கழுவக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. இவருடைய பயானிகள் எத்தனையோ பேர் அமல் செய்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு நாளும் கவலைப்படுகிறார், அதில் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறார், ஒரு நாள் கவலைப்படுகிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய காலம் அவருடைய முகங்களை திருப்பி ஏற்படுத்துங்கள். உங்களுடைய கடைகளில் உங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் எல்லோரையும் வாழ வையுங்கள். நிச்சயமாக நாங்கள் வாழ வரவில்லை, பிறரை வாழ வைக்க வரவில்லை. என்னுடைய வாழ்வோடாக நாங்கள் வாழ்வதற்காக பிறர் வாழ வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்தில் மற்றவரை வாழ வைத்தால் நாளைய வறுமையை சுவர்க்கத்தில் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை வாழ வைப்பார். இந்த உலகத்தில் மக்களுடைய கஷ்டங்களை போக்கினால் நாளைய வறுமையினால் அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை போக்குவார். இங்கு உள்ள தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் நிச்சயமாக நாளை வறுமையினால் அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அல்லாஹ் பொருளாதாரம் எங்க இருக்கும், நாளை இன்னொரு கையில் இருக்கும். பணம் எனக்கு தெரிந்தால் நான் பணக்காரன், பணம் எனக்கு இல்லையா நான் ஏழை, பணத்தை நான் இன்னொருத்த வாங்குகிறேனா கண்ணியமானவர்கள் நான் கடனாளி, நான் பணத்தை இன்னொரு கொடுக்கிறேன் நான் கொடையாளி, பணம் இருக்கிறது நான் செலவழிக்கவில்லையா நான் ஒரு கஞ்சன், பணங்களை படத்துகிறதா ஆசைப்படுகிறேனா நான் ஒரு பேராசை பிடித்தவன். எனவே பணம் படுத்துகின்ற வாழ்வை பிடித்தான். 2 காரோடு வந்து பல கால்களோடு செல்லும் பணம், பணத்தை பார்த்து யாரும் நட்பு கொள்ளார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்காதீர்கள், பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு பதுக்கிக் கொண்டு உலகத்தில் வாழாதீர்கள். அப்படி வாழ்ந்தால் சக்கராத்தை நாம் அவகாசம் கேட்போம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரம் நான் கொஞ்சம் வசதிக்காரா இருக்கிறோமா, அல்லாஹ் ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் என்னுடைய கரங்களை தந்திருக்கிறான். எனவே அவர்களை நிச்சயமாக நாங்கள் வாழ வைப்போம். வாழ வைத்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு துவா அவருடைய அந்த வரங்கள் நாளை மறுமையினால் என்னை உங்களை தூரத்தில்
வரவேற்கும். இதை வல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களை நிச்சயித்துக் கொள்வாயாக. அதற்கு குறிப்பாக சதக்காவுடைய அமலை நினைவுபடுத்தினோம் யா அல்லாஹ். இந்த சதக்காவுடைய அமல் எல்லோரும் ஈடுபடக்கூடியவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருகிறது யா அல்லாஹ், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தர்மம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. நம்முடைய பிள்ளைகளை நினைத்து, என்னுடைய பெற்றோர்களை நினைத்து நாளை தர்மம் கொடுத்து அதனூடாக பெரிய கூலிகளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், ஏழை எளிய மக்களை வாழ வைத்த ரமலானா அந்த ரமலானை ஆக்கி தருவாயாக. வாழ்க்கையை கிடைத்த கடைசி ரமலானை அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. நரகத்தை முஸ்லிம்களை தூரமாக்கிய ரமலானா ஆக்கி தருவாயாக. சுவர்க்கத்திலே நிறுத்தி ரமலான் ஆக்கி தருவாயாக. ஏழை எளிய மக்கள் பள்ளியுடைய ஊழியர்களை சந்தோஷப்படுத்திய முகத்தில் சிரிப்பை ஏற்படுத்தி ரமலானா ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அடைந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. அதிகமாக குர்ஆன் ஓதிய ரமலான் ஆக்கி தருவாயாக. அதிகமாக ஸலவாத் இஸ்திக்ஃபார் செய்த ரமலான் ஆக்கி தருவாயாக. பெற்றோருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலான் ஆக்கி தருவாயாக. எங்களை நரகிலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்தில் நுழைவித்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நம்ம பிள்ளை குட்டிகளை நல்லொழுக்கமாக ஆக்கிய ரமலான் ஆக்கி தருவாயாக. குர்ஆனோடு அதிக தொடர்பு ஏற்படுத்திய ரமலான் ஆக்கி தருவாயாக. இந்த துஆவை தரித்திர கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.